வணக்கம். ஜூலை மாத ராசி பலனை நம்ம வந்து ராசி லக்னமுடைய காம்போவை டீட்டெயிலாக கொடுக்குறேன். கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். ஏன்னா நான் வந்து ரெண்டு ரெண்டு ராசியாக கம்பைன் பண்ணி அதோட ராசி லக்னமாக நான் கொடுத்துறேன். உங்களுக்கு கிளியராக புரியும். ரொம்ப எளிமையான விஷயத்தில் சொல்லிடுறேன். ஏன்னா இது வந்து மெயினாக உங்களுடைய ப்ரொஃபஷனல் லைஃப், உங்களுடைய கரியர் அண்ட் ப்ரொஃபஷனல் லைஃப், உங்களோட ஹெல்த், உங்களோட மைண்ட், உங்களோட ஹாப்பினஸ், உங்களோட ஃபேமிலி, இதை பேஸ் பண்ணி நான் வந்து ஒரு சின்ன அனலைஸ் பண்ணியிருக்கேன். அதை வந்து டீட்டெயிலாக கிளியராக சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். பொறுமையாக பாருங்கள். பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஹாரோஸ்கோப் சார்ட்டை கையில் வச்சுங்க. முதல்ல உங்கள் ராசி எடுத்துங்க. அதோடைய பலனை ஃபுல்லாக, ஏன்னா அதுலேருந்து தான் நான் இதை ஸ்டார்ட் பண்ணுறேன். அதோட அந்த லக்னத்தை கம்பைன் பண்ணுறேன். ஸோ லக்னம் என்னங்கிறது உங்கள் பர்த் சார்ட்டில் இருக்கும், உங்கள் ஜன ஜாதகமில் இருக்கும். ஹாரோஸ்கோப் இல்லாதவங்க www.lifehoroscope.in ஹாரோஸ்கோப் அப்ளை பண்ணி எடுத்துங்க. ஜூலை மாத ராசி பலன் ப்ளஸ் லக்னத்துடைய காம்போவில் மகரம் அண்ட் கும்பத்தை நான் இப்போ வந்து கம்பைன் பண்ணிடுறேன். ராசிகளில் உங்களுக்குலாம் தெரியும், நீங்கள் மகர ராசியை சேர்ந்துருக்கீங்க இல்லை கும்ப ராசியை சேர்ந்துருக்கீங்கன்னா இந்த ரெண்டுத்துக்கும் ராசிநாதன் சனி தான். சனி டிஃபால்ட்டாக உங்கள் ராசிநாதனாக இருக்கிறதுனாலே லைஃப்பில் நிறைய விஷயங்களுக்கு வந்து கடுமையான முயற்சி நார்மலாக ஒருத்தர் வந்து ட்ரை பண்ணுறாங்க, சிம்பிளாக ஒரு விஷயத்தை டீல் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு வந்து கடுமையான முயற்சிகளை பண்ண வைக்கும். சரி, இப்போ டிரான்சிஷனில் எல்லாரும் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க, எனக்கும் அப்டேட் ஆகிடுச்சு. மகரம் நல்லா இருக்குது, வி ஆர் ட்ரைங் த பெஸ்ட்டு, எங்களுக்கு ட்ரை பண்ணுற விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்குது, அட்லீஸ்ட் ஒரு ஹோப் தெரியுது, ஒரு பாசிட்டிவாக திங்க் பண்ணுறோம், ஃபீல் பண்ணுறோம். கும்பமும் கிட்டத்தட்ட ஜென்ம சனி முடிஞ்ச உடனே நிறைய பேருக்கு வந்து ஒரு எனர்ஜி, ஏன்னா குரு பார்வை வந்திருக்கு, ராசி மேலே வந்திருக்கு, சனி செகண்ட் ஹவுஸில் ஷிஃப்ட் ஆகிருக்கு, சப்ஜெக்ட் டு தசா புத்தியும் நல்லா இருக்குது. அப்போ அந்த எனர்ஜி என்ன பண்ணுதுன்னா மைண்டை வந்து ஒரு முயற்சியில் வந்து ஈடுபட வைக்குது. இது வந்து ஜூலையில் டிரான்சிஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா மகர ராசியை பொறுத்த வரைக்கும் சனி தேர்ட் ஹவுஸில் இருக்கும். தட் இஸ் ஏழரை சனி முடிஞ்சதுன்னு வச்சுங்க. கும்பத்தை பொறுத்த வரைக்கும் சனி செகண்ட் ஹவுஸில் போயிருக்கும். அது கிட்டத்தட்ட 80% கம்ப்ளீட்டட் அப்படின்னு நம்ம ஒரு ஸ்டேட்டஸை எடுத்துக்கலாம். மகரமுக்கு 6ல் குரு. மகரமுக்கு குரு வந்து எந்த வகையிலையும் ஒரு யோக கிரகமாவோ ஒரு நியூட்ரல் கூட கிடையாது. அது வந்து விரையாதிபதி, பட் 6th ஹவுஸில் இருக்கிறது அட்வான்டேஜ் ஆகிடுது. கும்பமுக்கு குரு வந்து ஃபைனான்ஷியல் மேட்டர்ஸ்க்கும் ஃபேமிலிக்கும் மட்டும் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு பர்டிகுலர் பிளானட். அவருடைய பார்வை வந்து கும்பத்தில் விழும்பொழுது அந்த ராசியை வந்து ஒரு பாசிட்டிவாக சார்ஜ் பண்ணிகிட்டே இருக்குது. ஸோ மைண்ட் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக சார்ஜ் பண்ணுது. அங்கே ஆல்ரெடி எங்கள் ராகு இருக்குது, ராகு குரு பார்க்குறாரு, பார்க்கும்போது அதோடைய ஆக்டிவேஷன் நல்லா இருக்குது. இப்படி ஒரு ஸ்டேட்டஸில் இந்த சனியுடைய பொசிஷன் போயிட்டுருக்கு. குருவுடைய பொசிஷன் இப்படி இருக்குது. யோக கிரகங்களில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் தான் மகரம் கும்பத்துக்கு அதிகமான நல்ல பலனை தரக்கூடிய. பொதுவாகவே சனிக்கு ஒரு நிறைய நட்பு கோல், இல்லைனா சனியுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்களுக்கே அதிர்ஷ்டத்தை யார் தருவாரா? சுக்கிரன் தருவார். நீங்கள் வந்து இந்த சுக்கிரன்னா இப்போ வைரம்னு வச்சுக்கலாம். வைரம் வந்து ஒரு சார்கோல் வந்து அண்டர் சர்டன் ப்ரெஷர் அண்ட் ஹீட்டில் தான் அது வந்து வைரமாக மின்னும். அது மாதிரி சனி ஆதிக்கத்தில் பிறக்கிறவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு ப்ரெஷர், ஒரு ஹீட், அது மாதிரி வாழ்க்கையில் கடினமான சேலஞ்சஸ் அண்டு அந்த மாதிரி ஒரு டஃப் டைமை லைஃப்பில் ஃபேஸ் பண்ணும்போது வைரமாக நீங்கள் ஜொலிக்க போகிறீங்கன்னு அர்த்தம். வாழ்க்கையில் எப்போல்லாம் உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் வருது, ரொம்ப பெயின் வருது, தாங்க முடியாத ஒரு வலியாக இருக்குது, இவ்வளோ சேலஞ்சாக எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ சோதனை நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் தான் வந்து மின்ன போகிறீங்கன்னு அர்த்தம். அதை மனசில் வச்சுங்க. ஸோ இப்போ வந்து சுக்கிரன் வந்து இந்த ஜூலை மந்த்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து மகரம் ஆர் கும்பம் ரெண்டுத்தையும் நீங்கள் எடுத்துங்களேன். ரிஷபத்தில் சுக்கிரன் ஃபுல்லாக அந்த மந்தில் ரூல் பண்ணுறாரு. மகரமுக்கு அது 5th ஹவுஸ். 5th ஹவுஸ்னால் உங்களுக்கு லக் அண்ட் ஃபார்ச்சூன், 5th ஹவுஸ்னால் உங்களுடைய இன்டெலிஜென்ஸ், 5th ஹவுஸ்னால் உங்களோட முன்ஜென்ம புண்ணியம், 5th ஹவுஸ்னால் உங்களுக்கு லக்கு, ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த பக்கம் கும்பம், கும்பத்துக்கு அது 4th ஹவுஸில், ஆனால் லார்ட் ஆஃப் 9ம் அவர் தான். ஸோ கும்பத்துக்கு வந்து 4 and 9, மகரமுக்கு அந்த பக்கம் 5 and 10. எப்படி பார்த்தாலும் கேந்திர கோணமாக வராங்க. கேந்திர கோணமாக வரும்போது ரிசல்ட்டை கொடுக்குற ஒரு சுக்கிரன்னா ஜூலை மந்தில் மகரத்துக்கும் கும்பத்துக்கும் அந்த ஒரு பர்டிகுலர் பிளானட்டே அவ்வளோ வேலை செய்யும். மனிதனை வந்து நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா, நான் ஆசைப்படுறது எனக்கு கிடைக்கணும், அவ்வளோதான் சொல்லுவாங்க. இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கேட்டிங்கன்னா எனக்கு கல்யாணம் ஆகணும். ஒரு ரிலேஷன்ஷிப்பில் உள்ளவங்க கேட்டிங்கன்னா எனக்கு அந்த ரிலேஷன்ஷிப் சக்ஸஸ்ஃபுல்லாக லைஃபாக மாறணும். ஒரு ஜாபுக்காக தேடுறவங்களுக்கு ஒரு ஜாப் கிடைச்சா போதும். ஆல்ரெடி ஜாபில் உள்ளவங்களுக்கு எனக்கு ப்ரொமோட் ஆனால் போதும், பெட்டர் ஜாப், இன்னும் வேறு ஜாப், வேறு ஒரு புது முயற்சியில் உள்ளவங்களுக்கு அந்த முயற்சி சக்ஸஸ் ஆகணும். ஒரு உதவி கேட்குறவங்களுக்கு உதவி கிடைக்கணும். ஒரு லோன் கேட்குறவங்களுக்கு லோன் கிடைக்கணும். ஒரு வீடு வாங்க நினைக்கணும், அந்த வீடு அமையணும். ஒரு வாகனம் வாங்கணும் ஆசைப்படுறவங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்சதா ஒரு லக்கியாக ஒரு ஆஃபரில் கிடைக்கணும். இந்த மாதிரி எதிர்பார்ப்புகள், அந்த எதிர்பார்ப்புகளை பூர்த்தி பண்ணுறது யார் பண்ணுவா? லக் இருந்தால் அந்த மாதம் நடக்கும். அந்த மாதிரி மகரம் அண்ட் கும்பத்துடைய காம்பினேஷனுக்கு அந்த அதிர்ஷ்டத்தை தரக்கூடியவர் தான் வந்து சுக்கிரன். அவர் வரார். உங்கள் ராசி மகரமாக கும்பமாக செக் பண்ணி வச்சிங்க. நான் லக்னத்தை அப்புறம் கம்பைன் பண்ணுறேன். சரி, அப்போ இது மட்டும்தான் முக்கியமானு கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே குருவை பற்றி சொல்லிட்டேன், சனி பற்றி என்ன பொசிஷன் எடுத்திருக்கேன், சுக்கிரன் எடுத்திருக்கேன். இப்போ புதனுக்கு வந்துடுவோம்.
புதன் எங்கே இருந்தாலும் வேலை செய்யும். ஒரு அறிவாளி எங்கே போனாலும் அவனுடைய அறிவு அவனை காப்பாற்றும். ஒரு செல்வந்தனுக்கு அந்த செல்வம் பலம் பேசுகிற இடத்துல மட்டும்தான் அவன் வந்து பலசாலி. பட் அறிவாளி அப்படி கிடையாது. அவனோட அறிவு எங்கே இருந்தாலும் அவனை காப்பாற்றும். எல்லா விதியும் தெரிஞ்சவனுக்கு எதை பற்றியும் கவலை இல்லை. அந்த மாதிரி புதன் எங்கே இருந்தாலும் அதை பற்றி வருத்தம் இல்லை. அது தன் சக்தியை இழக்காது. யாரோட சேர்ந்தாலும் சக்தியை இழக்காது. அதுக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்குது. இப்போ மகரம் அண்ட் கும்பத்தை பொறுத்த வரைக்கும் இந்த புதனுடைய பார்வை மகரத்தில் விழும். கும்பத்துக்கு 6ஆம் இடத்துல புதன் போட்டியில் போய் மோத ஆரம்பிக்கும். ரெண்டுமே இஸ் அ குட் காம்பினேஷன் நான் சொல்கிறேன். ஸோ இங்கே புதனுடைய ஸ்கோர் வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே ஒரு ப்ளஸ்ஸாக வந்திருக்குன்னு நீங்கள் வச்சுங்க. அடுத்தது நம்ம எடுக்கிறது என்னென்னா செவ்வாய். மெயினான பிளானட். ஒரு மனுஷனுக்கு தைரியம் வேணும், ஒரு மனுஷனுக்கு ஆற்றல் வேணும், ஒரு மனிதனுக்கு முயற்சி வேணும். முயற்சியில் தடங்கள் வந்தாலும் மீண்டும் முயற்சி எடுக்கணும். அதுக்கு செவ்வாய் என்ன ஸ்கோர் பண்ணுறார்? ஏன்னா மகரம் அண்ட் கும்பத்துக்கு வந்து இந்த செவ்வாய் வந்து மகரம்க்கு லார்ட் ஆஃப் 4, கும்பத்துக்கு லார்ட் ஆஃப் 10. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 4, 10லாம் வந்து கிட்டத்தட்ட இந்த 4 and 10 மட்டும் நீங்கள் பர்டிகுலர் ஹாரோஸ்கோப்பில் எடுத்திங்கன்னா ஃப்ரம் லக்னா அந்த 4 and 10 மட்டும் எடுத்திங்கன்னா 4 10 வந்து 7th ஹவுஸாக இருக்கும், 10 4 வந்து 7th ஹவுஸாக வரும். இது ரெண்டுமே ஒரு பார்வையில் நேர்கோட்டில் நிற்கும். அப்போ 4 வந்து ஒரு மனிதனுடைய பதவி, அதிகாரம், முன்னேற்றத்தை குறிக்கிறது, சௌகரியங்களை குறிக்கிறது, வளர்ச்சியை குறிக்கிறது, கம்ஃபர்ட் ஜோன். 10 வந்து அவனுடைய தொழில், அவனுடைய கர்மா, அவனுடைய அடையாளம், அவன் யார் அப்படிங்கிறத காமிக்கும். ஸோ மகரம் கும்பத்துக்கு ஜூலை மந்தில் செவ்வாயோட ஸ்கோர் வந்து ஸ்பெஷலாக வரல. இதோட ஸ்கோர் இருக்கணும், ஆனால் வரல. அப்போ நான் வந்து என்ன சொன்னால் டோட்டல் அவுட் ஆஃப் 100 அப்படின்னு எடுத்தீங்கன்னா செவ்வாயோட ஸ்கோர் குறையும் போது இந்த பூமி வாங்கணுன்ற பிளான் இருக்கவங்க கொஞ்சம் டிலே பண்ணலாம். பர்டிகுலராக மகர ராசியை கும்பராசியை சேர்ந்த நீங்கள் கொஞ்சம் டிலே பண்ணலாம். வீடு ஷிஃப்டிங், பூமி வாங்கணும். அதே மாதிரி வந்து அந்த செவ்வாய் வந்து இன்னொன்று சகோதர சகோதரி சம்பந்தப்பட்ட உறவு, அவங்களுடைய பேச்சுவார்த்தை, குடும்ப உறவு, திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிக்கு ஒரு முக்கியமான பிளானட் செவ்வாய். ஏன்னா செவ்வாய் தான் கணவன் அப்படிங்கிற அந்தஸ்தை குறிக்கக்கூடியது. செவ்வாய் மங்களன். ஸோ யாரெல்லாம் நீங்கள் வந்து மகரத்தை சேர்ந்த கும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்ணாக இருந்து இல்லை உங்கள் குடும்பத்தில் நீங்கள் பெண் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு வரன் தேடுறீங்க, அந்த வரன் வந்து ஒரு ஆண் வரல மாப்பிள்ளையாக வரணும்னு நினச்சிங்கன்னா அப்போ இந்த செவ்வாய் வந்து அதுக்குள்ள சரியான ஸ்கோரை கொடுக்கலன்னு அர்த்தம். கொஞ்சம் அதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தால் நல்லது மட்டும் தான் நான் சொல்கிறேன். அதே மாதிரி நான் வந்து இன்னொரு விஷயம் என்ன ஹைலைட் பண்ண விரும்புகிறேன்னா, மகர ராசியும் கும்ப ராசியும் இந்த முறை நான் சொன்னேன் சுக்கிரன் வாய்ப்பு கொடுக்குன்னு சொன்னேன். புதன் வந்து போட்டியில் வந்து நீங்கள் வந்து மோதலாம், என்ன வேணால் ட்ரை பண்ணலாம். சனியும் நல்லா இருக்கார், குரு பார்வையும் நல்லா இருக்கு. ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுங்க, அக்ரெசிவாக ஒரு விஷயத்தை முயற்சி எடுக்கணுமா, சாத்விகமாக சாந்தமாக பொறுமையாக ஒரு விஷயத்தை முயற்சி எடுக்கணுமா என்னை கேட்டிங்கன்னா அமைதியான முறையில் முயற்சி எடுக்கிறது நல்லது. ஏன்னா அக்ரெசிவாக ஒரு விஷயத்தை பண்ணால் செவ்வாய் அங்கே வலுத்து நிற்கணும். ஸோ மகரம் அண்ட் கும்பத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அக்ரெசிவாக ஒரு விஷயத்தை முயற்சி பண்ணணுமான்னு கேட்டால் அதை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கலாம். சரி, சம்டைம்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணுற விஷயம் ஒரு ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் நடக்கலை, அது உங்களை வந்து காயப்படுத்துது, ஹர்ட் பண்ணுது. ஏன்னா பேசிக்காகவே சனி ராசியில் பிறந்துட்டிங்கன்னா நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், வாழ்க்கையில் இந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 100 பேர் கால் பண்ணாங்கன்னா 95% எல்லோரும் நோ தான் சொல்லுவாங்க. எங்களுக்கு இன்சூரன்ஸ் வேண்டாம், வி ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட், இட்ஸ் போரிங், டெய்லி கால் பண்ணாதீங்க. அது மாதிரி தான் அந்த சனியுடைய ராசியை சேர்ந்தவங்க. சனி ராசியில் வந்து நீங்கள் ஜனனம் எடுத்தாலே நீங்கள் வாழ்க்கையில் ஒரு தாரக மந்திரம் என்னென்னா, எங்கே போய் என்ன ட்ரை பண்ணலாம் அங்கே நோன்ற ஆன்சர் வர்றது வந்து டிஃபால்ட், அது சகஜம். அதுக்காக நீங்கள் வந்து அதை வந்து தோண்டு போவே கூடாது. அடுத்த ஒரு ஸ்டெப், அடுத்த ஒரு முயற்சி, அடுத்த ஒரு பிளான், அடுத்து நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா ஒரு கண்டினியூஸ் ப்ராக்ரஸ் பண்ண தான் ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அது அப்படி ஒரு ஹீட் வரணும் உங்களுக்கு. ஸோ நான் சொல்கிறது, மகர ராசியும் கும்பராசியை சேர்ந்த நீங்கள் செவ்வாயுடைய பொசிஷன் மட்டும் இப்படி இருக்கிறதுனால உங்களுடைய எந்த முயற்சியாக இருந்தாலும், ஜாப், உங்களுடைய எஜுகேஷன், உங்களுடைய மேரேஜ், உங்களுடைய ஹெல்த்தில் கூட டென்ஷன் ஆகாதீங்க, கூலாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் லக்னத்தை கம்பைன் பண்ணுறேன். ஓகே, இது இப்படி இருக்குது. இது எந்த லக்னம்லாம் நீங்கள் சேர்ந்துருந்தால், நீங்கள் வந்து ராசி கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, எதிர் மகரம் ஆர் கும்பம், பட் எந்தெந்த லக்னத்தை வந்து நீங்கள் சேர்ந்துருந்தால் ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்க போகுது. ஜூலை மந்தில் ஃபேவரபுளாக ரிசல்ட்ஸை வந்து கொண்டு வரப்போகுது. ரொம்ப சிம்பிள். மகரம் கும்பத்துக்கு நட்பு கோள்கள் 2, ரொம்ப நெருங்கிய நட்பு கோள்கள். ஒன்று சுக்கிரன், இன்னொன்று புதன். அவ்வளோதான். அந்த லக்னங்கள்லாம் எடுத்துங்க. ரிஷப லக்னம், மிதுன லக்னம், கன்னி லக்னம், துலா லக்னம், 4. அந்த மேலே டாப்பில் கார்னரில் 2, கீழே டவுனில் கார்னர் 2. ஸோ ரிஷபம், துலாம் சுக்கிரனுடைய 2 லக்னங்கள், மிதுனம், கன்னி புதனுடைய 2 லக்னங்கள். அடிஷ்னலாக
நீங்கள் மகர ராசி மகர லக்னம், கும்ப ராசி கும்ப லக்னம் அட்லீஸ்ட் ஒரு ஆவரேஜாக ரிசல்ட்டை கொடுக்கும். மற்ற லக்னங்கள்லாம் ஒன்றுமே பண்ணாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னும் ஆவரேஜ் லிஸ்ட்டில் நான் வந்து தனுஷை ஆட் பண்ணுறேன். அந்த ஆவரேஜ் லிஸ்ட்டில் மீன லக்னம் அதையும் நான் ஆட் பண்ணுறேன். அந்த ஆவரேஜ் லிஸ்ட்டில் பார்ஷியலாக இன்னும் கொஞ்சம் ஸ்கோர் கம்மியாக இருக்குது. பட் கடகம் சிம்மத்துலேயும் ஓரளவுக்கு பட் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி ரிசல்ட்டை கொடுக்கும். மேஷம் விருச்சிகமும் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ மேஷம் விருச்சிகம் கடகம் சிம்மலாம் ஸ்கோர் ரொம்ப கீழே இருக்குது ஃபார் மகர ராசி அண்ட் கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும். இதுதான் காம்பினேஷன். ஸோ இதுதான் வந்து ஜூலை மந்தில் நடக்கக்கூடிய டிரான்சிஷன். அதோட உங்கள் லக்னத்தை நீங்கள் கம்பைன் பண்ணி என்னென்ன முயற்சி எடுக்க போறீங்கிறத பிளான் பண்ணி செய்யுங்க. என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு மாதத்துடைய ஒரு பொது பலனை அந்த ராசிகளோடு நான் வந்து ஒப்பிட்டு அதோட லக்னத்தையும் கடைசியாக நான் கம்பைன் பண்ணியிருக்கேன். இது ஒரு பொது பலன் தான். இந்த பொது பலன் அப்படிங்கிறத ஏன் நான் கொடுக்குறேன்னா, எல்லாருடைய ஒரு கேள்வி, எவ்ரி மந்த் நான் வந்து தினராசி பலன் கொடுக்கறது இல்லை. தினராசி பலன் கொடுக்க முடியாத பெரிய வேலை. அது டீட்டெயிலாக ரிசர்ச் பண்ணி டீட்டெயிலாக பண்ணுறது, அது ப்ரிப்பரேஷன் நிறைய வேணும். பட் நான் வந்து இந்த பொது பலனை ஏன் ஒரு மந்த்லி கொடுக்குறேன்னா, மந்த்லி நடக்கக்கூடிய டேட்ஸோடு அந்த டிரான்சிஷன் எப்படி இருக்குது. ஏன்னா நிறைய முறை அது வந்து உங்களுக்கு டிரான்சிட் நடந்ததுன்னா நான் மார்க் பண்ணுறேன். லைக் இந்த டேட்லேருந்து டேட் மார்க் டிரான்சிட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஃபிக்ஸடாக ஆல்மோஸ்ட் ஒரு மந்த்துக்கும் சில கிரகங்கள்லாம் மூவ் ஆகிடுச்சுன்னா அப்படியே இருக்கும். ஆல்மோஸ்ட் 28 days இல்லை 29 days இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் நான் கொடுக்குறது. இதை வந்து நான் இந்த முறை என்ன பண்ணியிருக்கேன்னா, ரெண்டு ராசியாக கம்பைன் பண்ணிட்டேன். ஏன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா அதெல்லாம் ஒரு பேர் ராசின்னு சொல்கிறோம். பேர் ராசினா அந்த மந்த்துக்கு பர்டிகுலராக அந்த ராசிக்கெல்லாம் அழகாக பேராக அதுக்கு ரிசல்ட் அதே மாதிரி கொடுக்கும். அதோட ஃபைனலாக வந்து லக்னங்கள் என்னென்ன இருந்தால் நல்லா இருக்கும்ன்றதையும் கிளியராக கொடுத்துருக்கேன். இது எல்லாமே ஒரு பொது கருத்து தான். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம்னு ஒன்று இருக்கும். அதில் நீங்கள் பிறக்கும் போது உங்களுக்கு வந்து அவுட் ஆஃப் 9 கோள்களில் சூரியன் ஆத்மகாரகன் எனர்ஜி எப்படி இருக்கும், ஹெல்த் எப்படி இருக்கும், சந்திரன் மனசு எப்படி இருக்கும், ஹாப்பினஸ் எப்படி இருக்கும், செவ்வாய் எனர்ஜி அதாவது உங்களுடைய வில் பவர், உங்களுடைய ஆக்ஷன், உங்களுடைய ஃபேம், உங்களுடைய பூமி யோகம் இதெல்லாம் எப்படி இருக்கும்னு செவ்வாய் காமிக்கும். உங்களுடைய உறவுகள் எப்படி இருக்கும், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும், இது செவ்வாய். அடுத்து புதன் புத்தி, அறிவு, திறமை, நாவன்மை, உங்களுடைய புகழ், உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய ஸ்கில், உங்களுடைய டேலண்ட் எல்லாம் புதன் காமிக்கும். சுக்கிரன் உங்களுடைய அதிர்ஷ்டம், உங்களுடைய லவ் ரிலேஷன்ஷிப், உங்களோட ஃபிசிக்கல் என்ஜாய்மெண்ட் இதெல்லாம் அந்த சுக்கிரன் கொடுக்குது. வாகன வசதிகள். சனி உங்களோட ஆயுள் பலம், உங்களோட ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டது. ராகு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம், கேது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஞானம், பக்தி, கடவுள் நம்பிக்கை, இதெல்லாம் ஒரு டோட்டல் காம்பினேஷன். ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு சக்தி இருக்குது. குரு எல்லாத்த விட மெயினாக குரு சுப கிரகம். மனிதன் வந்து திருப்தியாக நான் வாழ்கிறேன், திருப்தி எனக்கு போதும், மனநிறைவாக இருக்கேன், ஒரு மனநிறைவாக இருக்கேன், எனக்கு கிடைச்சது, எனக்கு கிடைச்ச அம்மா அப்பா, எனக்கு கிடைச்ச சகோதரன், எனக்கு கிடைச்ச சகோதரி, எனக்கு கிடைத்த மனைவி, எனக்கு கிடைத்த பிள்ளைகள், எனக்கு கிடைத்த கணவன், எனக்கு கிடைத்த உறவுகள், எனக்கு கிடைத்த நண்பர்கள், எனக்கு கிடைத்த வேலை வாய்ப்பு, பணம், பொருள், எனக்கு கிடைத்த வாழ்க்கையின் அனுபவம், நான் திருப்தியாக இருக்கேன்னு சொல்கிறது தான் குரு பரிபூர்ணமாக கொடுப்பார். இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தனித்தனியாக உங்கள் ஹாரோஸ்கோப்பில் ஒவ்வொரு பிளான்ட்டையும் நீங்கள் வந்து பூதக்கண்ணாடி வச்சு பார்க்கலாம். கன்ஜெக்ஷன் எப்படி இருக்குது, காம்பினேஷன் எப்படி இருக்குது, பொசிஷன் எப்படி இருக்குது, டிகிரி எப்படி இருக்குது, பலம் எப்படி இருக்குது, தசா புத்தி எப்படி வந்திருக்கு, யோகக்காரனாக வராரு, பாவியாக வராரா, மிதமாக இருக்காரா, இதெல்லாம் கம்பைன் பண்ணி பார்த்து புரிஞ்சுக்கிறது தான் அஸ்ட்ராலஜி. அஸ்ட்ராலஜி நம்புகிறோமோ நம்பலையோ அது நடக்கும். நம்ம நம்பினா அதை புரிஞ்சிக்க முடியும், நம்மளாம் புரிஞ்சிக்க முடியாது, அவ்வளோதான். பட் அது நடக்கும். நம்ம சரியாக அதை கணிச்சிட்டோம்னா சரியாக புரிஞ்சிக்கும். அது சரியாக கணிக்க முடியலனா சரியாக கணிக்க முடியாது. நிறைய பேர் கேட்டாங்க, இப்போ நிறைய இயற்கை கோளாறு நடக்குது, நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. அது கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா அந்த மாதிரியான காம்பினேஷன் ஆல்ரெடி நான் சனி பேஜ்லையும் கொடுத்துருக்கேன், மார்ச் மாதம் வீடியோ எண்ட்லையும் கொடுத்துருக்கேன், இப்போவும் சொல்கிறேன். ஜூலை 28 வரையிலுமே இல்லை ஜூலை 30 வரைக்கும் கூட வச்சுங்க. த காம்பினேஷன் ஆஃப் பிளானட்ஸ், நெகட்டிவ் பிளானட்ஸோட காம்பினேஷன் சரியாக இல்லை. அதனால் நெருப்பு சம்மந்தப்பட்டது, இந்த விமான விபத்துகள் சம்மந்தப்பட்டது, மற்றும் வந்து போர், எதிர்ப்புகள், போராட்டங்கள், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எலக்ட்ரிசிட்டி லைக் கரண்ட் சம்மந்தப்பட்டது, ஹீட், பாயில்ஸ், வெடிப்பு, இதெல்லாம் ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் வந்து தொடர்ந்து விபத்துக்கள் இதெல்லாம் தொடர்ந்து நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் அது தொடர்ந்து காமிச்சு தான் இருக்குது. அந்த இண்டிகேஷன் கொடுத்து தான் நான் எல்லாருக்கும் தனித்தனியாக அந்த ராசியை கம்பைன் பண்ணி உங்களுக்கு ஒரு ப்ரிடிக்ஷனாக கொடுத்துருக்கேன். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பரோட ஒருவரை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.